everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபெதர் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி 4 ஃபெதர் கலர்ஸ் இருக்குது. பர்பிள், ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ. ஸோ இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோர் தேன் ஒன் இல்லை எவ்வளோ பைல்ஸ் பார்க்கணுன்னாலுமே தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன மெசேஜஸ் வருது பார்ப்போம். ஓகே, ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரு. டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாரு, அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். Okay, you've got 5 of Cups. Tower card. Wheel of Fortune. So, for pile number 1, உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு எமோஷ்னலான ஹார்ட் பிரேக், ரொம்பவே வந்து ஃபிசிக்கலி நல்லா இருக்கீங்க, ஆனால் உங்கள் எமோஷன் வைஸில் ஏதோ ஒரு கவலைகள் ரொம்ப டீப்பாக இருக்கு. இப்போ மேபி வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு எந்த டைரக்ஷனில் லைஃப் லீட் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் இவ்வளோ நாளாக வந்து யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்கலாம், அவங்க வந்து உங்களை ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இதை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டு. பட் இப்போது மேபி அவங்க உங்கள் லைஃப்பில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு எந்த பாதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ சம்வேர் நீங்கள் யூ ஆர் லாஸ்ட், எங்கேயோ வந்துட்டு ஃபிசிக்கலி இருக்கீங்க, பட் மென்டலி அண்ட் எமோஷ்னலி வந்துட்டு நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. ஒரு 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 க்ளூ, எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, ஒரு நோ க்ளூ அப்படின்னே சொல்லுவேன். சம்வேர் வந்துட்டு அந்த ஒரு டார்க் எனர்ஜிங்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு டீப் உங்களுக்குள்ளே இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, எனக்கு எந்த பாதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பாத் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு பாத். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் டிவைனோட கனெக்ட் பண்ணுங்கள் அண்ட் யூனிவர்ஸோட வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். பிகாஸ் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு நல்ல ஒரு பாத் கொடுப்பாங்க. அண்ட் ஒர்க் ஆன் யர் க்ரௌன் சக்ராவோட நீங்கள் வந்துட்டு நல்ல ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப தேவை உங்களுக்கு. உங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து மோஸ்ட்லி ஃபார் பைல் நம்பர் 1 நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ரொம்ப அதிகமாகவே இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கான ஒரு சான்ஸ் வரும், ரைட்? ஸோ நீங்கள் இப்போ என்ன மாதிரியான ஒரு மேபி ஒரு சில பேர் இப்போ ரைட் நவ் இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியிலே இருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு குழப்பத்தில் பாஸ்ட் நினச்சிட்டு ஃபெயில் ஆன ஒரு விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இழந்திருப்பீங்க. அந்த ஒரு வாய்ப்பை நான் வந்து அன்னைக்கு மிஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் லைஃப். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் வரி, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வருது. ஓகேங்களா? இது வந்து உங்களோட லைஃப் டேர்னிங் பாயிண்டாகவும் இருக்கும், உங்களுடைய ஒரு ப்ரொஃபஷனல் சைட்லையுமே வந்துட்டு இருக்கும். சரி, உங்களுக்கு பைல் நம்பர் 1 ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் கரெக்டான ஒரு முடிவு எடுக்கலையோ அப்படின்ற ஒரு குழப்பம் மனசுக்குள்ளார இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு டெசிஷன் அன்னைக்கு நான் கரெக்டாக எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு நிறைய இருக்கும். நீங்களே உங்களை ரொம்ப பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரைட் நவ். பட் கவலைப்பட வேண்டாம், இன்னொரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் ப்ராபப்ளி உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கெரியர் வைஸும் சரி, உங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்லையுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ரைட்?
ஸோ உங்களுக்கு இனி அந்த வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், யாரோட ஒரு ஐடியாஸ் ஒப்பீனியன்ஸ் எதுவும் கேட்க வேண்டாம். See you got this. 9 of Pentacles. சரி, நான் சொன்னல ஃபினான்ஷியலாகவுமே நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கும். அண்ட் கெரியர் வைஸ்லையுமே தான் உங்களுக்கு நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கவலையே பட வேண்டாம். உங்களோட ஃப்யூச்சர் டெஃபினட்டாக வந்துட்டு நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நெக்ஸ்ட் இயர் ப்ராபப்ளி நல்லாவே கிடைக்கும். அது வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி வாழலாம். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த ஒரு லைஃப், இந்த ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிது, யூனிவர்ஸ் தராங்க. ஆனால் சின்ஸ் உங்களுக்கு இந்த லுக் அட் த எனர்ஜி, இந்த கார்டோட எனர்ஜி பாருங்களேன், இட்ஸ் வெரி உங்களை சுற்றி இருக்கிற பர்சனில் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணும்போது ஒரு சில ஈவில் ஐஸ், ஜெல்லஸ் அது எல்லாமே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி அது வந்துச்சுன்னா அது உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளால மட்டும்தான் வரும், ரைட்? ஸோ அதனால இப்போலேருந்து அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க. அண்ட் ஃபார் பைல் நம்பர் 1 உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நீங்கள் யாருக்காவது பதில் கொடுக்கணும் அப்படின்னு, என்னோட வேல்யூ புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எஸ், அதுக்கான வாய்ப்பு வருது. ஆனால் அது ப்ரொஃபஷனல் சைடில் தான் வருது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் கெரியர் ஃபோக்கஸ்டாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து ஃபேவர் பண்ணும். அண்ட் ஃபார் பைல் நம்பர் 1 ஃபியூச்சரில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்களே வந்து ஏர்ன் பண்ணி டெஃபினட்டாக வாங்கிறதுக்கும் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. ஓகே, சி கார்ட் எம்பரஸ் கார்டு, குவீன் ஆஃப் கப்ஸ். வா, பைல் நம்பர் 1 நல்லா தான் இருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்கு. சி சேரியாட். பைல் நம்பர் 1க்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், பாஸ்ட் பற்றி மட்டும் நினைக்காதீங்க. இந்த 2 மட்டும்தான் எனக்கு வந்து நெகட்டிவாக வந்திருக்கு, மற்ற எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. உங்கள் ஃப்யூச்சர் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ரொம்ப போல்டாக இருப்பீங்க ஆக்சுவலி. உங்கள் ஃப்யூச்சர் வந்து இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பயத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு பயம். அந்த பயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இப்போ நைட்டு தூங்குறப்போ நிறைய திடீர்னு ஒரு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் வரலாம், நைட்மேர்ஸ் வரலாம். அது எல்லாமே அந்த ஒரு பயம் உருவாக்கின ஒரு விஷயம் தான். எதையோ ஒன்று நினச்சி பயப்படுறீங்க அண்ட் எதையோ ஒன்று நினச்சி கவலையாகவுமே இருக்கீங்க. பட் கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சர் இஸ் குட், இஸ் சேஃப். டைம் அப்படியே வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு நேரம் காலம் மாறுது. அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சர் பர்சனாக இருப்பீங்க, நிறைய ரிஸ்க் எடுப்பீங்க, ஓகேங்களா? அண்ட் யூ வில் பி அந்த ஒரு கூலான ஒரு பர்சனாகவுமே நீங்கள் ஆக்சுவலி இருப்பீங்க. எவ்ரிதிங், அதாவது இப்போ ஒன்னொன்றுக்கும் போராடி கேட்குறவங்களுக்கு ஃப்யூச்சரில் எல்லாமே நீங்கள் இந்த 3 கார்டோட எனர்ஜி பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும், நீங்கள் எல்லாமே ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் ஃபார் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நீங்கள் கேட்கறது கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண அப்புறம் தான் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும் எதுவுமே அப்படி கிடையாது. பட் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான அழகான ஒரு லைஃப் நிச்சயமாக வந்து இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் நினச்சி பயம் இருந்துச்சு பைல் நம்பர் 1க்கு அப்படின்னா பயப்பட வேண்டாம், ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு டைம், உங்களுக்கான ஒரு குட் லக் நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இனிமேல் வந்து பைல் நம்பர் 1 ஃப்யூச்சர் ரிலேட்டடான பிளான்ஸ் அதை மட்டும் யோசிங்க, அதை மட்டும் பாருங்கள். பாஸ்ட் பற்றியே வேண்டாம். ஒரு ஆரக்கிள் கார்டு எடுக்கிறேன், பார்ப்போம் ஆரக்கிள் என்ன மெசேஜ் வருது. யூ டிசர்வ் சுகர் நாட் சால்ட். உங்களோட லைஃப்ல தேவையான பீப்புள் மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத பீப்புளை ரிமூவ் பண்ணுங்க, ரைட்? ஸோ எந்த ஒரு பர்சன்னால உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி எந்த ஒரு பர்சன்னால உங்களுக்கு இவ்வளோ பயம், இவ்வளோ கவலைகள். ஃபார் பைல் நம்பர் 1 வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக பிளான் பண்ணுறீங்க, ஹெவி பிளானிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கான காரணங்கள் ஒரு பயம். அந்த பயத்தை உருவாக்கினது உங்களை சுற்றி இருந்த ஏதோ ஒரு உறவு, 1 or 2 ரிலேஷன்ஸ். ஸோ அந்த பர்சன் அவங்கள
ஃபாரெவராக வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு. பிகாஸ் உங்களோட வேல்யூ, உங்களோட ஸ்டேட்டஸ் அண்ட் உங்களோட அந்த செல்ஃப் ஒர்த் இது எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ரைட். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லெட் கோ பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த பர்சனில் அந்த ஒரு சூழ்நிலை, ஒரு மெமரிஸ், எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும், மென்டலியும் சரி எமோஷ்னலையும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 1க்கு டிவைனோட ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அதிகமாக நீங்கள் வந்து வரக்கூடிய டேஸில் உங்களோட இன்ட்யூஷனுக்கு அதிகமான கவனத்தை கொடுங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க, அதை கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 தட்ஸ் ஆல் டுடே. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ Ten of Pentacles. Pile number 2. See, for pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, நீங்கள் வந்து வரக்கூடிய டேஸில் வந்து உங்களோட பேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேஷன் இன் த சென்ஸ் நிறைய வந்து உங்களுக்குள்ளார லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் வந்து மேபி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை க்ளோஸ்டு சர்க்கிள் யாரோ உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கான அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், உங்களோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு டெஃபினட்டாக வந்து உங்களை வந்து ரொம்ப சோதிக்க போகுதுன்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டெஃபினட்டாக நான் வந்து சாதிக்கணும், எனக்கு வந்துட்டு இதுக்கு மேலேயும் நான் வந்து டிலே பண்ணக்கூடாது, எதுக்கு மேலேயும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் மேபி ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். மேபி நீங்கள் வந்து வேற பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டு போகலாம், இருக்கிற இடம் விட்டு வேற வீடு மாற்றிட்டு போகலாம், நீங்கள் இல்லைன்னா வேற ஊருக்கு போகலாம். டெஃபினட்டாக வந்துட்டு கெரியர் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பிளேஸ்க்கு நீங்கள் மாறி போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபியூச்சர் நல்லாவே இருக்கு உங்களுக்கு. அண்ட் சரி, நீங்கள் வந்து நிறைய ஒரு ஆஃபர் ஆக்சுவலி உங்கள் ஃபேமிலி சைடு ஆர் வெரி க்ளோஸ் டு ஒன் அவங்க ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. இட் குட் பி ஒரு ப்ரப்போசல், இல்லைனா வந்துட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒரு ஏதோ ஒரு ஆஃபர் வருது. பட் நீங்கள் வந்து உடனே எஸ் சொல்லாதீங்க. சம்வேர் அது ஒரு ட்ராப் மாதிரியும் இருக்கலாம். அண்ட் யாரோ ஒருத்தவங்க வெரி க்ளோஸ் சர்க்கிள் ஹெல்ப் கேட்டுட்டு வர மாதிரியும் இருக்கு. ஓகே, சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் அண்ட் ரிலேஷன்ஷிப் லவ் லைஃப் நல்லா இருக்கு. சி யூ ஹவ் காட் திஸ் லவர் கார்ட். ரொம்பவே லவ் லைஃப் நல்லா இருக்கு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களோட லவ் லைஃப்ல ஒரு ஹோப் இல்லை, அதில் ஒரு எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் திருப்பி வந்துட்டு வரும். சரி, உங்களோட லவ் லைஃப்ல வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய தேர்ட் பார்ட்டினால தான் வந்துட்டு பெரிய இஷ்யூஸே இருந்திருக்கும். ரைட். ஸோ இப்போ அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துட்டு உங்கள் லைஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ரைட். ஸோ சி யூ காட் திஸ் ஸ்டார் கார்ட். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு ஹோப் அப்படிங்கிறது வந்து இருக்கும்.
மாற்றங்கள் வந்து வருது. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உங்கள் லைஃப்லேயே வந்துட்டு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, எங்கே ஒரு வீக்னஸாக இருக்கீங்களோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து உங்களோட க்ளோஸ்ட் ஒன் இல்லை யாரோ ஒருத்தவங்க உங்களோட இந்த வீக் சைடை மட்டும்தான் டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்குறப்போ கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரைட், அதாவது நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ எதர் அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட லிட்டில் பிட் மோரான ஒரு மணி உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே வந்துட்டு சம்வாட் பேலன்ஸ் ஆகும். அண்ட் நீங்கள் ரொம்ப வந்து மணி ரிலேட்டடாக வந்துட்டு வரக்கூடிய டேஸில் வெரி கால்குலேட்டிவாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவ், அந்த பட்ஜெட் போட்டுட்டு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இருப்பீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஷன் நிறைய அதிகரிக்கும்னு சொன்னேன். அதே சமயம் வந்துட்டு ரொம்ப உஷாராகவுமே இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப உஷாராக இருப்பீங்க. பிகாஸ் அந்த ஒரு டஃப் டைம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு லெசன் டெஃபினட்டாக இனிமேல் தான் பேசும். ஃபார் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ண அத்தனை லெசன் அது அத்தனையுமே இனிமேல் வந்துட்டு பேச போகுது. இனிமேல் நீங்கள் அதை வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வர போகிறீங்க. நிறைய லாஸ், ஃபினான்ஷியலாகவும் சரி எமோஷ்னலியும் சரி நிறைய லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஒரு காரணம் நீங்கள் நிறைய இடங்கள்ல நோ சொல்லாமல் போனது தான். பட் டோன்ட் வரி, இனிமேல் வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு ரொம்ப நோ தான் அதிகமாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக உங்களோட ஆட்டிடியூட்ல இருந்து உங்களோட பிஹேவியர்ஸ்ல இருந்து மாற்றங்கள் இருக்கும். ஓகே, அண்ட் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கெரியர் வைஸ் வந்துட்டு வருது உங்களுக்கு. பிஸ்னஸ் விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவுமே இருக்கு. அண்ட் ஐ திங்க் ஃபார் பைல் நம்பர் 2 நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு ஃபயர் சைனாக இருக்கலாம், பிகாஸ் ஐ கேன் சென்ஸ் ஃபயர் சைன் பர்சனாக இருக்கலாம். நீங்கள் வந்து நேச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீலிங், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது வந்து கண்டிப்பாக நேச்சர் தான் பைல் நம்பர் 2க்கு. ஓகே, ஸோ ஆரக்கிளில் பார்ப்போம். ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பட் மேஜர் இஷ்யூஸில் எதுவும் இருக்காது. உங்களோட எனர்ஜி கொஞ்சம் டயர்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட எனர்ஜி வந்துட்டு லோ ஆகும். ஸோ ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். பட் ஆனால் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சில்ட்ரனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அழகான ஒரு சைல்டு பிறக்கும். அண்ட் ஓகே, டேக் அ சான்ஸ் ஆன் தேம். த வேர்ல்ட் அவைட்ஸ் யூ. இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஃபார் பைல் நம்பர் 2. யூ காட் டவர் கார்டு அண்ட் யூ காட் திஸ் நியூ பிகினிங் கார்டு, ரைட்? மார்னிங். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் எண்ட் ஆகும், ரைட்? இது வந்து நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரலாம், இல்லைனா வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளேயுமே தேர்ட் பார்ட்டியோட ஒரு ட்ராமாஸ் சம்திங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா தட் வில் எண்ட். ஓகேங்களா? அண்ட் எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக போராடினீங்களோ அந்த ஒரு விஷயம் எண்ட் ஆகும் ஃபார் நியூ பிகினிங்காக. உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வரணும், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் எண்ட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு நியூ பிகினிங் வந்துட்டு இருக்கும். அண்ட் டோன்ட் வரி, டெஃபினட்டாக வந்துட்டு உங்களோட இந்த நியூ பிகினிங் நீங்கள் கேட்கறத வந்து உங்களுக்கு கொடுக்கும். பட் இது வந்து என்ன அப்படின்னா இந்த நியூ லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப மேஜராக வந்து ப்ளே பண்ணும், ரைட்? ஸோ நீங்கள் எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது, எல்லாமே நான் வந்து என் ஃபியூச்சர் ரிலேட்டடாக எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு நியூ லைஃப்பில்.
ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் வந்துட்டு ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியலான ஒரு வாய்ப்புகளும் சரி, நீங்கள் உங்கள் மைண்டுமே வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக வந்துட்டு வைக்கிறதுக்கும் அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. அண்ட் ஃபார் பைல் நம்பர் 2, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ் இருக்குது. நீங்கள் ரிப்பிட்டேட்டிவ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, ஃபெதர்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஏஞ்சல் ரிலேட்டடான ஒரு பேஷன்ஸ் அதிகரிக்குது அப்படின்னா எஸ், ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் அண்ட் ப்ரெசன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ பைல் நம்பர் 2க்கு நிறைய ஹோப்ஃபுல்லான ஒரு கார்டு இருக்குது. ஸோ ஸ்டார் கார்டு வந்து இருக்கிறதுனால ஐ வுட் சே நிறைய ஹோப் இருக்கும். ஓகே. ஸோ நம்பிக்கை கைவிடாமல் எது பண்ணுறீங்கனாலுமே கீப் கண்டினியூ. தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜை பார்ப்போம். Okay, world card. 2 of Wands. Okay. சரி, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து லாங் ட்ராவல். எஸ், பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு லாங் ட்ராவல் டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட் இயர் எஸ்பெஷலி நீங்கள் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் சைடை பண்ணுவீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி அண்ட் அந்த வீலாக் பண்ணுறவங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அது ரிலேட்டடாக பேஷனேட்டாக இருக்கீங்க, எஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும், பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த பேஷன் இருக்கும்ல, ட்ராவலிங், நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ண நிறைய உங்களோட ப்ரொஃபஷ்னல் சைடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் தான் வந்து ஒரு மேஜர் டேர்ன் ஓவராக இருக்க போகுது உங்கள் லைஃப்பில். நிறைய நியூ கான்டாக்ட்ஸ், நிறைய நீங்களே ஒரு நியூ பர்சனாக மாறுவீங்கன்னு சொல்லலாமா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டாக அண்ட் கூலான ஒரு டைப் அப்படி வந்து நீங்கள் சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் இந்த ட்ராவலிங் தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. இது நல்ல ஒரு வேர்ல்டு கார்டு அண்ட் 2 of Wands வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லான ஒரு கார்டு, ஒரு நியூ ஜேர்னின்னு கூட நான் சொல்லுவேன் உங்களோட லைஃப்லேயே. அதே மாதிரி நீங்கள் இப்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கீங்க. அந்த ஒரே இடத்துல இருந்துட்டு ஒரு லாங் டேர்ம் பிளானிங் நிறைய போடுறீங்க, நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, நிறைய கோல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் கோல் ட்ரீம் மட்டும் வைக்காதீங்க, ஜஸ்ட் பிளான் பண்ணுங்கள், மேக் இட் ஹேப்பன். ஓகே, அது வந்து நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்துட்டு கொண்டு வாங்க. ஸோ இந்த டைம் எஸ்பெஷலி வந்துட்டு நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து ட்ராவலிங்கிறது ரொம்ப உங்களுக்கு தேவையாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்னென்ன பிளானிங் இப்போது போட்டுட்டு இருக்கீங்களோ அது படி கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ரிசல்ட் உடனே நீங்கள் பண்ணுற பிளானில் கிடைக்கல அப்படின்னு கிவ் அப் பண்ணாதீங்க, நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இந்த கார்டு வந்து திஸ் இஸ் வெரி பாசிட்டிவான ஒரு மெசேஜ். வேர்ல்ட் கார்டுங்கும் போது ஃபைனலி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சிங்களோ அது டெஃபினட்டாக ஒன்று செய்வீங்க. உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது, பிளான் இருக்கும். அதில் ஏதோ ஒரு கோல் ரொம்ப உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவேன், அந்த ஒரு கோல் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ரைட். அண்ட் ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு நியூ லைஃப்பில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ வந்துட்டு அது அப்படியே வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ஸ்டார்ட் டூயிங். சரிங்களா. உங்களோட என்ன பிளான்ஸ் வச்சுருந்தீங்களோ அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க. பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ்,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நான் இந்த ஒரு பிளானை வந்து நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஹெல்ப் கிடைக்குமா, அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல்ஸோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பிளானிங் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. எஸ், உங்களுக்கான நிறைய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய நீங்கள் கேட்குறது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். ரைட். சரி, உங்களுக்குள்ள அந்த ஒரு கியூரியாசிட்டி இன்னும் இருக்குது, லைஃப் மேலே அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து ஹோல்டு பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட அந்த பேஷன் உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகும். சி டெத் கார்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, டவர், மெஜிஷியன். ஓகே, ஸோ சரி, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து தேவைதான். சரி, லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பார்த்தாச்சு. ஸோ அதனால வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்களா? நோ, கிவ் அப் பண்ணாதீங்க. சரி, யூ ஹாவ் எவ்ரிதிங். உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை அப்படியே மாற்ற முடியும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி யூனிவர்ஸும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க. சம்திங் இஸ் எண்டிங் இன் யோர் லைஃப். சரி, நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த 2 கார்ட்லையுமே உங்களுக்கு வர்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் எண்ட் ஆகுது, ஒரு மாற்றம். இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் லாஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு உங்களோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல யாரோ ஒருத்தவங்க ஏதாவது சொல்லலாம், டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கலாம். ஸோ சம்திங், ஏதோ ஒரு விஷயம் உங்களை கம்ப்ளீட்டாக வந்து மாற்ற போகுது. ரைட். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க. லைஃப் மேலே இருக்கிற அந்த ஆசை, அந்த பேஷன், கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களோட, அதாவது உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் அதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலை. நீங்கள் ஒரு விஷயம் நினச்சா அதை செஞ்சு முடிக்க முடியும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். பட் அதை நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணலை. ஸோ அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சேலஞ்சிங் சூழ்நிலைகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் உடனே பயப்பட வேண்டாம். டெஃபினட்டாக நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. அண்ட் யூ ஆர் வெரி பிளஸ்ட். எனக்கு ஆல்வேஸ் ஐசே மெஜிஷியன் கார்டு வந்தாவே பிளஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நிறைய பாசிட்டிவான மெசேஜஸ் ஆல்சோ வந்திருக்கு. உங்களோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா எஸ், உங்கள் லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சஸ் வந்துட்டு வரும். அண்ட் கெரியர் விஷயமுமே சரி, இன்னும் கொஞ்சம் நியூ பிளான்ஸாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும். ஸோ ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க, டெஃபினட்டாக எடுங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. ஓகே, ஆரக்கல்ல பார்க்கலாம். மெசேஜஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளாக்கேஜஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஒரு பயம், உங்களோட ஆழ்மனசில் இருக்கிற அந்த பயம் தான் ஒரு தடுக்குதோ, எல்லா விதத்திலையுமே உங்களை தடுக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு இலூஷன்ஸை கொண்டு வருது. ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு இலூஷன்ஸை கொண்டு வந்து உங்களவே கன்ஃபியூஸ் பண்ண வைக்குது. ஸோ பி கேர்ஃபுல். உங்கள் மைண்ட் வந்து நல்லாவே கேம் விளையாடுது உங்களுக்கு அகெயின்ஸ்டா. ஸோ பி கேர்ஃபுல். உங்களோட நிறைய மெடிடேஷன் நிறைய வந்து பண்ணுங்க. Take yourself out on a date. For pile number 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த நியூ லைஃப், அந்த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னேன். இது வந்து பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், உங்கள் சரௌண்டிங்ஸ் படி நிறைய மாற்றங்களுமே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போவீங்க, நல்ல ஒரு இடத்துக்கு போவீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்களும் உங்கள் கூடயே வரணும், அவங்களோடயே நான் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணேன், இன்னும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. ரைட், உங்களுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அதிகமாக எடுத்துக்கோங்க. அண்ட் பயப்படாதீங்க ரிஸ்க் எடுக்க. டெஃபினட்டாக நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க,
சேலஞ்ச் உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும், ரைட்? பிகாஸ் you got this magician and you never needed those wings to fly. Absolutely. உங்களுக்கு அதுக்கான ஒரு டேலண்ட் இருக்கு, உங்களால செய்ய முடியும். ஸோ யூனிவர்ஸ் நம்புறாங்க, அப்சல்யூட்லி. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்க மேல நம்பிக்கை வைங்க. அண்ட் ஏதாவது எஸ் ஆர் நோ ஆன்சருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் நிறைய இடங்கள்ல வந்துட்டு எஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. பைல் நம்பர் 4. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னைக்கோ செஞ்ச ஏதோ ஒரு நல்ல விஷயம் அது வந்து டெஃபினட்டாக இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம், நான் எவ்வளவோ நல்லது செஞ்சேன் ஆனால் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு, அதுக்கான பலன் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் செஞ்ச அந்த ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அதுக்கான ஒரு குட் கர்மான்னு சொல்லுவேன், அதுக்கான ஒரு டைம் எஸ். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு நிறைய ஹோப் இருக்கும். அந்த டார்க் எனர்ஜி உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஸ்லோலி ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் உங்களை வந்து ஒரு ஒரு நியூ ஃப்ரெண்ட், ஒரு நியூ பர்சன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க. லைஃப்பில் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃபோட ப்ராக்டிக்கல் சைடு நிறைய இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து யூஆர் வெரி எமோஷ்னல். ஃபார் பைல் நம்பர் 4 நல்ல எமோஷ்னல் டைப் தான், ரொம்ப சென்சிட்டிவ். ஒருத்தவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னா திருப்பி அப்படியே நானும் பதிலுக்கு செய்வேன், அந்த மாதிரி தான் இருப்பீங்களே தவிர டீப்பாக அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அவங்க ஒரிஜினல் கேரக்டர் என்னவா வேணா இருக்கட்டும், என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா நானும் அப்படி தான் நடந்துக்குவேன். ஸோ இந்த 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 மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட அந்த பாசிட்டிவ், அந்த ஆப்டிமிஸ்டிக் சைடை வந்து மறைக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. நிறைய நிறைய ஒரு பாசிட்டிவ் ஹோப் இருக்கும், இன்னும் நிறைய லைஃப்பில் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேமிலியில் எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலி அண்ட் உங்களோட சர்க்கிள் சரௌண்டிங்ஸ்லேயே நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு இருப்பீங்க. இனிமேல் சொல்கிறேன், உங்களோட லைஃப் ஸ்டைலும் சரி, உங்களோட லைஃபும் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ஒரு லைஃப்பை வாழ்வீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. வெரி பேஷனேட், லைஃப்பை வந்து ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரெனராக மாறத்துக்கு எஸ், ஆண்டர்ப்ரெனர் அந்த ஒரு பிளானிங் இருக்குது. பிஸ்னஸ் எனக்கு பண்ணணும், என்னால் வந்துட்டு மற்றவங்களோட டாமினன்ஸில் ஒர்க் பண்ண முடியல, எனக்கு பிஸ்னஸ் பிளானிங் நிறையா இருக்குது. எஸ், கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு சில பேர் பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் ரோல் தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் லீடர்ஷிப் ரோலை அருமையாக பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ரோல் ஷூட் ஆகும். டீம் லீடராக இருக்கலாம், இல்லை நீங்கள் சோலோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எஸ்,
எது பண்ணாலும் அதில் உங்களோட டாமினன்ட் இருக்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். உங்களோட கான்ஃபிடென்ட்டுமே வந்துட்டு அங்கே அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா எஸ், தைரியமாக வந்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஒரு அடமெண்ட்டாக மாறுற மாதிரி இருக்குது. இப்போது ரைட் நவ் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸி கோயிங், அதாவது யார் என்ன செஞ்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க அண்ட் அக்செப்ட் பண்ணுவீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. பட் ஃபியூச்சரில் அப்படி இருக்க மாட்டீங்க, ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க. உங்களை வந்து உங்ககிட்ட இருந்து எஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தையை வர வைக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக வந்துட்டு இருப்பீங்க ஃபியூச்சரில். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரிஸை போட்டுருவீங்க ஃபியூச்சரில். அது அத்தனையுமே வந்துட்டு அதாவது நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பீங்கன்னு சொன்னேன். அது அத்தனைக்குமே வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்க போகுது. ஸோ அதனால என்ன ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து உங்களோட இப்போ சொன்னல ஸ்லீப்லெஸ் நைட்ஸு, பயம், எதிர்கால பயம், பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், இது அத்தனையுமே தான் வந்து உங்களை ஃபியூச்சரில் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக மாறப்போகுது. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயத்துக்கு பயம் இருக்குதோ ஃபியூச்சர் நினச்சி கண்டிப்பாக பயப்படாதீங்க. அது எதுவுமே நடக்காது. நீங்கள் பயப்படுற விஷயங்கள் நிச்சயமாக இல்லை, வேற டிஃப்ரெண்ட்டான பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கு. பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களோட அந்த ஒரு ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு உங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள். ரைட். சரி, நீங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, நிறைய பிளான்ஸை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாததுக்கு காரணம் ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாதது தான். ஸோ பைல் நம்பர் 4 நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஆப்டிமிஸ்ட், அதாவது பாசிட்டிவான பர்சனாக மாறி இருப்பீங்க. பட் ஸ்டில் உங்கள் எனர்ஜி வந்து அப்படியே லோவாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ட்ரீம், எஸ், ஒரு ட்ரீமில் வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வரும். என்ன மாதிரியான ஒரு ட்ரீம் நீங்கள் வந்து உங்களுக்கு வருதுங்கிறத செக் பண்ணுங்க. அதில் ஒரு மெசேஜஸ் இருக்கும் ஃபியூச்சர் ரிலேட்டடாக. லாங் டேர்ம் பிளானிங், எஸ், ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பிளானிங்ல இருக்கீங்க. பட் ஆனால் வந்துட்டு அதை இன்னும் நீங்கள் ஒரு ரைட் சான்ஸ் எனக்காக வரணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், என்கிட்ட எல்லாமே ஐடியாஸ்லேருந்து எல்லாமே இருக்கு, பட் அந்த டைம்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கான அந்த டைம் எஸ் வெரி சூன் வரும். டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவுமே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது மனசில், ஏதோ ஒரு விஷயம் யார்கிட்டயோ சொல்லணும்னு தவிக்கிறீங்க, பட் அந்த டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி அந்த ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் மனசில் ஹோல்டு பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாமல், ஒரு மூவ் ஆன் ஆக முடியாமல் அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை சால்வ் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு எல்லா பிளாக்கேஜஸுமே ரிலீஸ் ஆகி தானாக வந்துட்டு எல்லாமே என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீ ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகிறப்போ நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் உங்கள் ஃபியூச்சர் ரிலேட்டடாக. ஆரக்கிளில் பார்ப்போம். அண்ட் ஃபார் பைல் நம்பர் 4 நீங்கள் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் மனசுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. பிகாஸ் நீங்கள் இப்போ செய்யாமல் விட்டுட்டீங்க, யாரோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் கேட்க ஆரம்பிச்சீங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரிக்ரெட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் நிறைய விஷயத்துக்கு ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் பாஸ்டில் நீங்கள் ஆசைப்பட்டதை உங்களால் செய்ய முடியாமல் ஒரு சில பீப்புளோட பேச்சை கேட்டதுனால வந்தது. இப்போ நீங்கள் சொல்லலாம், அன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் செஞ்சுருக்கலாம், அவங்க பேச்சை கேட்டதுனால எல்லாம் தப்பாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கிறது ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாது, அகெயின் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா எஸ், நீங்கள் இனிமேல் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இருக்கலாம். நான் வந்து இதை பாசிட்டிவ் டேர்மில் தான் சொல்கிறேன், ஓகேங்களா? பாசிட்டிவாக நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இருக்கலாம். ஓகே, கான்ஃபிடென்ஸ், it comes with time and practice.
அந்த அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்துட்டு நீங்கள் உருவாக்குங்க. போல்டாக, எஸ் முடியாது, என் விருப்பப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. அது மேபி ஒரு சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த ஒரு விஷயம் வரும். பட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போலேருந்தே வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு 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 ப்ரொடெக்ஷனை வந்து செட் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களோட கையில் தான் இருக்குது. ரைட். ஸோ பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபியூச்சர் ரிலேட்டடான பயங்கள் வேண்டாம், பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 4. தேங்க்யூ. ஐ திங்க் ஆல் 4 பைல்ஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் ரிலேட்டடாக நிறைய பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. பட் அந்த ஒரு பாசிட்டிவை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், அதை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ப்ரெசண்ட்டில் வந்து பண்ணணும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.